மா சஞ்சீவ் வந்துட்டான். சஞ்சீவ், லாயர் என்னப்பா சொன்னாரு? அம்மா, லாயர் பணத்தை கட்டுறதை தவிர வேற வழி இல்லைன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாருமா. கடன் கொடுத்த கம்பெனி கிட்ட கேட்டு கடனை திருப்பி கட்டுறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கேட்க முடியாதாப்பா? கேட்டாலும் வேஸ்ட்னு சொல்றாருமா. சஞ்சீவ் கடன் வாங்கின கம்பெனி ஓனர் வர்மா ரொம்ப மோசமான ஆளாம். சொன்ன டைம்ல பணத்தை ரீபே பண்ணாட்டி சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவானா. அதனால பணத்தை இப்ப நம்ம ரெடி பண்றதை தவிர நமக்கு வேற ஆப்ஷனே இல்லம்மா. பணத்தை திருப்பி கட்ட இன்னும் எவ்வளவு அவகாசம் இருக்குன்னு சொன்ன? நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள 30 கோடி ரூபாவை கட்டியே ஆகணுமா. ஸ்ரீஜா, நாளைக்குள்ள 30 கோடி ரெடி பண்ண வாய்ப்பே இல்ல. சஞ்சீவ் கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போவான். ஆமாமா, அவன் முகத்தை பாரு, பார்க்கவே பாவமா இருக்குல்ல? ஆமா ஸ்ரீஜா, பாவமா தான் இருக்கு. சந்தோஷ், என் பேர்லயும் அப்பா பேர்லயும் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ண வழியை பாருப்பா. அம்மா, குடும்ப சொத்தை வச்சுதான் நான் ஜெயிலுக்கு போறதை தடுக்கணுமா? வேண்டாமா. டேய், என் சொத்தே நீயும் அபியும் சந்தோஷம் தானடா. உங்க 3 பேரை தாண்டி எனக்கு எதுக்கு இந்த சொத்து? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடா. இந்த சொத்தெல்லாம் போனா கூட அதெல்லாம் திரும்ப உன்னால சம்பாதிக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த வீட்ல என்ன நடந்தாலும் நாங்க ஆட்டைய போட நினைக்கிற அந்த சொத்து மேலதான் கைய வைக்கிறாங்க. படுபாவீங்க. ஆமா சஞ்சீவ், அம்மா சொல்லதான் சரி. இப்போதைக்கு இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வர்றதுதான் முக்கியம். மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா, உங்க பேர்ல அப்பா பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் அடமானம் வச்சா கூட நமக்கு பணம் பத்தாது. அப்பாடா, சொத்து தப்பிச்சிடும் போல இருக்கே. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. மீதி பணத்துக்கு வேணா நான் என் கம்பெனி ஷேர்ஸை வச்சு பணம் வாங்கிடுறேன். சந்தோஷ், என்ன பேசுற நீ? சந்தோஷ், சஞ்சீவ் வாங்கின கடனுக்கு நீ ஏன் உன் கம்பெனி பேர்ல கடன் வாங்குற? ஸ்ரீஜா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், பேசாத. இதுவும் எனக்கு தேவையில்லாத விஷயம்னா அப்ப எதுதான் எனக்கு தேவையான விஷயம்? அத்த, நீங்க உங்க பேர் மேல இருக்கிற சொத்து, மாமா பேர்ல இருக்க சொத்து, பரம்பரை சொத்துன்னு எல்லாத்தையும் அபி பேர்ல எழுதுறேன்னு சொன்னீங்க. நானும் ஏன் எதுக்குன்னு கேட்டேன். உனக்கு அது கேட்க உரிமை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சரின்னு நானும் விட்டுட்டேன். ஆனா இது அப்படி இல்ல. சந்தோஷ் என் புருஷன். சந்தோஷோட கம்பெனி அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது. அந்த சொத்துல பொண்டாட்டிங்கிற முறையில எனக்கும் பங்கு இருக்கு.
என் புருஷன் சம்பாரிச்ச சொத்தை தூக்கி சஞ்சீவ் வாங்கின கடனை கட்டுறேன்னு சொன்னா இது என்ன நியாயம்? என் பொண்ணு வெகுளியா இருக்காங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் அவளை ஏமாத்த பாக்குறீங்களா? இதுக்கு நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். அத்தை, சந்தோஷ் சம்பாரிச்ச சொத்தை தூக்கி கொடுக்க அவன் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஹேய், நான் சம்பாதிச்ச சொத்தை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அதை கேட்க நீ யாருடி? நான் யாரா? நான் உன் பொண்டாட்டி. நான் கேப்பேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு. ஹேய் சந்தோஷ், பேசாம இருடி. மா, இவ சொல்லதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. அத்தை, இதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. நீங்க என் புருஷன் கிட்ட பணம் வாங்க கூடாது. ஹேய், அவங்கிட்ட என்ன பேசுற? நான் குடுப்பண்டி. அம்மா, என் கம்பெனி ஷேரை வச்சு முதல்ல நான் 10 கோடி வாங்குறேன். மீதி பணத்தை உங்க பேர்லயும் அப்பா பேர்லயும் இருக்க சொத்தை வச்சு ஏற்பாடு பண்ணுவோம். 10 கோடியா? என்ன சந்தோஷ், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? நல்லா இருக்கிற நீ கடனை வாங்கி சஞ்சீவ் மாதிரி நீயும் கடன்காரன் ஆக போறியா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு யாரும் பணம்லாம் தர வேண்டாம். நான் வாங்கின கடனுக்கு நானே பணத்தை ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிட்டாலும் சஞ்சீவ், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ கத்தத்தெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதடா. உன்னால எப்படி ஒரே நாள்ல 30 கோடி ரூபாய் ரெடி பண்ண முடியும்? வேணா ஒண்ணு பண்ணு, ஒரு 5 கோடி ரெடி பண்ணு, நான் ஒரு 10 கோடி ரெடி பண்றேன். நம்ம வீட்டு சொத்தை வச்சு ஒரு 15 கோடி ரெடி பண்ணிடலாம். சந்தோஷ், நான் இங்க ஒருத்தி கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் கூட மதிக்காம பணத்தை அள்ளி கொடுக்கறேன்னு பேசிட்டு இருக்க. நீயே சொல்லிட்டல உன்னை மதிக்கலன்னு. அவ்வளவுதான் இந்த வீட்டுல உனக்கு மரியாதை. நீ எவ்வளவு கத்தனாலும் அதை நான் காதுல வாங்கிக்க மாட்டேன். எனக்கு என் அம்மா, அப்பா, சஞ்சீவ், அபிதான் முக்கியம். அவங்கதான் எனக்கு எல்லாம். என்னம்மா? அவங்களுக்காக நான் எதையும் செய்வேன். ஓடி. ஒரு நிமிஷமா. சொல்லு அபி. சஞ்சீவ், எங்க இருக்க? நான் ஒரு வேலையா இருக்கேன் அபி. சரி, அப்ப நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டுமா? சரி, ஓகே, பாத்து வா. சரி சஞ்சீவ், நான் கிளம்பி போறேன். அம்மா, நான் ஷேர்ஸ் எல்லாம் வச்சு பணம் வாங்க சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நான் அதை போய் பார்க்கறேன். சந்தோஷ், சந்தோஷ் நில்லு. சந்தோஷ், சந்தோஷ், உனக்கு அம்மா, அப்பா, சஞ்சீவ், அபிதான் முக்கியம்னா அப்ப நான் யாரு? சந்தோஷ், சந்தோஷ். ஏ ஸ்ரீஜா, உன் பேச்சு என் பேச்செல்லாம் இந்த வீட்ல எடுபடாது. நீ கத்துறதே வேஸ்டடி. மா, ஆ
என்னப்பா? நான் ஆஃபீஸ் போயிட்டு பணத்தை ஏற்பாடு பண்றேன். அபி வந்தா இந்த கடன் பிரச்சனை, இங்க நடந்த சண்டையெல்லாம் தெரிய வேண்டாமா? ம், சரிப்பா. ம். பாத்தியா ஸ்ரீஜா என்ன சொல்லிட்டு போறான்னு? அபிக்கு இந்த கடன் மட்டும் தெரியக்கூடாதான். இந்த வீட்டு ஆளுங்களா நம்மள ஒரு புழு பூச்சா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் நம்ம நேரம். ராணி மாதிரி இருந்த வீட்ல செல்லா காசாயிட்டமே நம்ம. மா சும்மா புலம்பாத. இனி நடக்கிறத மட்டும் பாரு. என்னத்த பாக்குறது? சந்தோஷ் எல்லா சொத்தையும் வச்சு பணத்தை ரெடி பண்ணிடுவான். சஞ்சீவ் ஜெயிலுக்கு போக மாட்டான். இதான் நடக்க போகுது. இதத்தான் நம்ம வேடிக்கை பார்க்க போறோம். என்னைய மதிக்காம போற, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சார், என்ன சார் இது? இந்த ப்ராப்ளம் நீங்க சொன்னதை விட ரொம்ப பெருசா இருக்கு. ப்ராஃபிட்ல போயிட்டு இருந்த கம்பெனி 30 கோடி கடன் வாங்குற அளவுக்கு அப்படி என்ன சார் நடந்தது? சார், இது ஒரு நாள்ல நடந்த விஷயம் இல்ல சார். 1 இயரா நடந்த ப்ராப்ளம் சார். அதனாலதான் சார் இவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. என்னது, 1 இயரா? ஆமா சார், 1 இயரா நம்ம கம்பெனில நம்ம எடுத்த ப்ராஜெக்ட் எதையுமே அவங்க சொன்ன டைமுக்கு சரியா முடிச்சு கொடுக்க முடியல சார். குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியல சார். வெயிட்டிங்ல இருந்த ப்ராஜெக்ட் எல்லாமே அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு சார். அதனால தான் நிறைய லாஸ் ஆயிடுச்சு சார். அந்த லாஸை ஈடுகட்ட தான் நம்ம கடனே வாங்கணும் சார். அத்தாரிட்டி நான் இல்லாம எப்படி கடன் வாங்க முடியும்? சார் இல்ல சார். சார் நீங்க தான் சார் சைன் பண்ணீங்க. சார், நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்ல வந்தப்ப நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க சார். சார், நம்ம கம்பெனி பத்தின ஒரு முக்கியமான டிசிஷன் நீங்க எடுக்கணும். நம்ம கம்பெனில என்ன ப்ராப்ளம்னா சார், நான் நிறைய பர்சனல் ப்ராப்ளத்தில் இருக்கேன் சார். என்னால் இப்போ கம்பெனிலாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் கேட்குற இடத்துல நான் சைன் பண்ணுறேன். டிசிஷன் நீங்களே எடுத்துக்கோங்க. ஓகே சார். ஓகே சார், நான் வரேன் சார். ம் ம் ம். சார், நீங்களும் ஆபீஸ்க்கு சரியா வரதில்ல சார். ரைட் டிசிஷன் எடுக்க மேனேஜ்மெண்ட்ல ஆள் இல்லாம திரும்பவும் ஆர்டர் எடுக்க முடியாம அசலோட சேர்ந்து இப்போ நம்ம கம்பெனி இவ்வளவு பெரிய அமௌண்ட் கடன்ல இருக்கு சார். சார், நீங்க இல்லாட்டியும் நாங்க எல்லாருமே சரியா தான் சார் வேலை செஞ்சோம். இருந்தாலும் எப்படியோ லாஸ் ஆயிடுச்சு சார். அப்ப எல்லா தப்பும் என்னால தான் இல்ல. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால இந்த கம்பெனியை நம்பி இருந்த 500 குடும்பம் இப்ப ப்ராப்ளத்துல இருக்காங்க. சார், வருத்தப்படாதீங்க சார். இப்பதான் நீங்க ஆபீஸ்க்கு வந்துட்டீங்களா சார்? சார், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கடன்லாம் அடைச்சிடலாம் சார். நிலைமை எப்பயோ கைமீறி போயிடுச்சே சார். அடுத்த மாசத்துல இருந்து இந்த மேனேஜ்மெண்ட் வேற கைக்கு போகுது. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நாம ஃபினான்ஸ் வாங்கின வர்மா ஃபினான்ஸ் என் பேர்ல லீகலா கேஸ் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஈவினிங்குள்ள நான் 30 கோடியை ரெடி பண்ணி ஆகணும். இல்லாட்டி நான் ஜெயிலுக்கு தான் போகணும் சார். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியை அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் வேலை போயிடும். எனக்கு நான் ஜெயிலுக்கு போறது கூட வருத்தம் இல்ல.
நம்ம கம்பெனியில் இருக்கிற 500 குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுதான் கஷ்டமா இருக்கு. சார் கவலைப்படாதீங்க சார், எதுவுமே தப்பா போகாது சார். அந்த நம்பிக்கையில தான் சார் நானும் இருக்கேன். நாளைக்கு கடனை திரும்ப கட்ட எங்க ஃபேமிலி சொத்து எல்லாத்தையும் வித்து அப்படி இப்படின்னு ஒரு 25 கோடி ரெடி ஆயிடுச்சு. நான் தான் இன்னொரு 5 கோடி ரெடி பண்ணணும். அதான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. சரிங்க சார், நான் போய் நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட நம்ம மேனேஜ்மெண்ட் இன்னொருத்தர் கைக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். சார் வேணாம் சார், சொன்னா உங்களே நம்பி இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க சார். அவங்களுக்கா எப்ப தெரியணும்னு இருக்கோ அப்ப தெரியட்டும் சார். சரி சார், எனக்கு சில ஃபோன் கால்ஸ் எல்லாம் பேச வேண்டியது இருக்கு. ஓகே சார். நீங்க போய் உங்க ஒர்க் பாருங்க. சரிங்க சார். சஞ்சீவ், சொல்லு சஞ்சீவ். டேய் மச்சான், நான் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கேன்டா. சரி, சுப்பிரமணிய கிட்ட கேள்வி, அவன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான். கண்டிப்பா அவன்கிட்ட இருக்கு. சரிடா, தேங்க்ஸ்டா. சொல்லு சஞ்சீவ். சரிடா, தேங்க்ஸ்டா. கண்டிப்பா போட்டுட்டுறேன். சொல்லு மச்சான். இது ரொம்ப அர்ஜென்ட்ரா. சரிடா, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன்டா. சரிடா, கண்டிப்பா நான் போட்டு வரேன். ஓகேவா? உனக்கு நான் தரேன்டா. சரிடா, தேங்க்ஸ்டா. என்ன மச்சான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புடா. டேய், நீ முதல்ல போனை வை மச்சான், நான் பணம் அனுப்புறேன். சரி மச்சான், நீ கவலைப்படாத. டேய், நான் தரேன்டா. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேனா அதுக்கு காரணமே நீதான்டா. தேங்க்ஸ்டா. நீ எனக்காக எவ்வளோ பண்ணிருக்க, நான் உனக்கு தரேன் மச்சான். நாளைக்கு காலையிலேயே நீ கேட்ட அமௌண்ட்டும் உன் அக்கௌண்ட்ல இருக்கும். சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அத்தை, அத்தை. அம்மா, சஞ்சீவ் ஜெயிலுக்கு போக போறாங்கிற விஷயம் அபிக்கு தெரியணுமா? அபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதான் அபி நெருப்புல விழுந்த கோழி மாதிரி துடியா துடிப்பா. அத பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படலாம். அப்பதான் நம்மள மதிக்காத இந்த குடும்பத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்கிற பதிலடியா இருக்கும். அவ்வளவுதானே, விடு. நான் போய் இப்ப அபிகிட்ட உண்மையை சொல்லிடுறேன்.